கடந்த புதன்கிழமை வெளியிட்ட செய்தியின் மேலதிக தகவல்களை தேடி நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவினர் இன்றைய தினம் மொரட்டோ பகுதிக்கு சென்றிருந்தார்கள். திலின ஜெயசிங் என்பவரை உங்களுக்கு நினைவில் உள்ளதா? தனது வாழ்க்கையை தேடி இந்த இடத்திற்கு வருகை தந்த திலின காணாமல் போய் நாளையுடன் ஒரு வாரம் ஆகின்றது. இலங்கை ஜெர்மன் தொழில்நுட்ப பயிற்சி நிறுவனத்தில் கல்வி பயிலும் திலின தாம் தற்காலிகமாக தங்கியிருந்த இடத்திலிருந்து அன்றைய தினம் வெளியேறியுள்ளார். தொலைபேசி அட்டை ஒன்றையும் மருந்து வகை ஒன்றையும் கொள்வனவு செய்வதற்காகவே அவர் சென்றிருந்ததாக அவரது நண்பர் தெரிவித்துள்ளார். நாம் இன்று அங்கு சென்றிருந்த வேளையில் திலினவின் மாமனார் ஒருவரும் அங்கு சமூகம் அளித்திருந்தார். மருந்து வகைகளை கொள்வனவு செய்வதற்காக திலின வழியில் சென்றிருந்த போதிலும் அவரது பைகளில் குறித்த மருந்து வகைகள் இருந்ததாக அவரது மாமா தெரிவித்தார். மருந்து இதிலும் இருந்துள்ளது. தொலைபேசி அட்டையை கொள்வனவு செய்வதற்காக திலின வளமையாக வர்த்தக நிலையத்திற்கு செல்ல மாட்டார் என அவரது மாமனார் தெரிவித்துள்ளார். அட்டை வாங்குவதற்கு வழி இல்லை, எனவே தனக்கு ரீலோட் செய்யுமாறு எனது மனைவிக்கு அடிக்கடி அறிவிப்பார். எம்மிடம் அந்த வசதி உள்ளதால் நாம் அவருக்கு அனுப்புவோம். இதேவேளை தமது மகன் தொடர்பில் ஏதேனும் தகவல்கள் கிடைத்துள்ளதா என்பது குறித்து அறிந்து கொள்வதற்காக திலின ஜெயசிங்கவின் தந்தையும் இன்றைய தினம் மொரட்டுவை பகுதிக்கு சென்றிருந்தார். போலீஸ் நிலையத்திற்கு அடிக்கடி சென்று வருகின்றோம், ஆனால் எந்தவித பிரயோசனமும் இல்லை. திலினவின் மற்றொரு மாமனாரும் இன்று மொரட்டுவை பகுதிக்கு சமூகம் அளித்திருந்தார். திலின காணாமற் போன அன்றைய தினம் இரவு 8:46 அளவில் திலினவிற்கு தான் தொலைபேசி அழைப்பை மேற்கொண்டிருந்ததாக அவர் குறிப்பிட்டார். பரீட்சை பெறுபவர்கள் வழியாகிய தினம் எனது மகளுக்கு தொலைபேசி அழைப்பை மேற்கொண்டிருந்தார். எனது மகள் அவருக்கு சகோதரி முறை. ஒரு சில வார்த்தைகளை மாத்திரம் கதைத்தார். அப்போது நேரம் 8:46. இந்த சம்பவம் தொடர்பில் நாம் கடந்த வியாழக்கிழமை முதற் தடவையாக செய்தி வெளியிட்டிருந்தோம். இந்த சம்பவம் குறித்த செய்தியை சேகரிப்பதற்காக நாம் அங்கு சென்றிருந்த வேளையில் மோட்டார் சைக்கிளில் வந்த ஒருவர் எம்மை பின்தொடர்ந்தமை குறித்தும் நாம் அன்று செய்தி வெளியிட்டிருந்தோம்.